அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து மைக் மென்சர். மைக் மென்சர்னா பாடி பில்டிங்கில் மைக் மென்சர், ரே மென்சர், இவங்க ரெண்டு பேரும் மென்சர் பிரதர்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் இந்த மைக் மென்சர் வந்து ரொம்ப சரியான பிரில்லியன்ட்டு, மிகச்சிறந்த ஒரு ஆணழகன், அதோட மிகச்சிறந்த ஒரு அறிவாளி. எப்படி சொன்னோம்னா அர்னால்டு, ஃப்ராங்க்சேனு, அதுக்கு அடுத்து இவர் ஒரு சிறந்த ஒரு அறிவாளி. எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. இவர் வந்து ஜெர்மன் பேக்ரவுண்டை சேர்ந்தவங்க. அதாவது கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்ச உடனே எல்லாரும் அமெரிக்கா இது ஐரோப்பாவிலேருந்து எல்லாரும் போகிறாங்க. போய் அங்கே போய் அவங்க ஒரு இடத்த பிடிச்சி வாழ்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஜெர்மன்லேருந்து போனவங்க, ஜெர்மன் பேக்ரவுண்ட்காரங்க. இவங்க வந்து எங்கே போகிறாங்கன்னா பெண்ணுன்ற ஒரு தலைமையில் ஒரு ஊரை அமைக்கிறாங்க. அதான் பென்சில்வேனியா. அவர் பேரில் வச்சது பென்சில்வேனியா. சில்வேனியானா டீப் வுட்டு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பல தடவை சொல்லியிருக்கேன். சில்வேனியானா டீப் வுட்டு, அடர்ந்த காடுகளுக்குள்ள. அடர்ந்த காடுகள்னா என்ன? மரங்கள் அடர்ந்த பகுதி தான் காடு. அந்த மரங்களை பூரா வெட்டி இவங்க போய் மனித சமுதாயத்தை, ஒரு சமூகத்தை ஏற்படுத்துகிறாங்க. இதுக்கு என்ன பேர் வைப்போம் அப்படின்போது பென்சில்வேனியான்னு பேர் வைக்கிறாங்க. அந்த பென்சில்வேனியாவில் எஃப்ரடா என்ற ஊரில் இந்த மைக் மென்சர் பிறக்கிறாரு. இவங்க அப்பா வந்து ஒரு ட்ரக் டிரைவர், அம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. பெரிய இவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த அமெரிக்காவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்குங்க, இந்த பர்த்டே அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பையன் இப்போ கிட்டார் பழகுறான்னு வைங்க, கிட்டார் வாங்கி கொடுப்பாங்க. ஒருத்தன் பியானோ பழகுறான்னா பியானோ வாங்கி கொடுப்பாங்க. ஒருத்தர் கீபோர்டு பழகுறான்னா கீபோர்டு வாங்கி கொடுப்பாங்க. அவனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வளர்த்து அவனுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை டெவலப் பண்ணுவாங்க. அதில் இந்த பையன் எனக்கு என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா ஒரு கிறிஸ்மஸ் டைமில் என்ன பண்ணுறாரு, கிறிஸ்மஸ் பர்த்டே டைமில் தான் கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த டைமில் அவருக்கு என்ன பண்ணுறாரு, வெயிட்டு வாங்கி கொடுக்குறாரு. வெயிட்டை வாங்கி கொடுத்து இது எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு ஒரு புஸ்தகத்தை ஒன்று வாங்கி கொடுக்குறாரு. ஒர்க் அவுட் மேனுவல் அப்படின்ற புஸ்தகத்தை வாங்கி கொடுக்குறாரு. இப்போ இந்த பையன் வந்து என்ன பண்ணுறான், அவங்க அம்மாவோட ஒரு நாள் ஷாப்பிங் போகிறான். ஷாப்பிங் போகும்போது பில் பேர்னு ஒரு பாடி பில்டர், உலகத்திலே சிறந்த ஆணழகன், 5 times மிஸ்டர் யூனிவர்ஸ், எல்லாரையும் ஜெயிச்சார். ரெஜ் பார்க்கை ஜெயிச்சார், சர்ஜியோ ஒலிவாவை ஜெயிச்சார், ஃப்ராங்க்சேனை ஜெயிச்சார். இவரோட மோதினவங்க எல்லா பேருமே தோத்தாங்க. மிக சிறந்த ஒரு ஆணழகன். இந்த இந்த பில்பேர்லோட படத்தை பார்த்துட்டு இவர் பில்பேர்ன்ற ஆணழகனோட மசல் பில்டரில் பில்பேர்ன்ற ஆணழகனுடைய படம் இருக்குது, 5 times மிஸ்டர் யூனிவர்ஸ். இவர் இந்த பில்பேர்லோடைய புக்கை பார்த்துட்டு இவர் இந்த புக்கை வாங்கி இவரை மாதிரி வரணும்னு நினைக்கிறாரு. அப்போ நினைக்கும் போது வீட்டில் இவர் எக்ஸசைஸ் செய்கிறாரு. அவங்க அப்பா கொடுத்த மேனுவலை வச்சு செய்கிறாரு, அன்னைக்கு உள்ள புஸ்தகங்களை வச்சு செய்கிறாரு. அப்போ இவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸு 2 பேர், ஒருத்தர் வந்து பவர் லிஃப்டரு, ஒருத்தர் வந்து வெயிட் லிஃப்டர். 2 பேரும் சரியான பவருக்காரங்க, ஒலிம்பியன் லெவலில் அவங்க அட்டன் பண்ணவங்க. அவங்க 2 பேரும் சாதாரணமானவங்க இல்லை. அவங்க வந்து ஒருத்தர் பேர் ரஸ்ஸல், இன்னொருத்தர் பேர் ஜான் மேயோஸ். 2 பேரும் நல்லா இவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இவங்களுடைய வீட்டுக்கு பின்னாடி இவங்க அப்பா வாங்கி கொடுத்த வெயிட்டில் தான் இவர் வந்து வீட்டுக்கு பின்னாடி உள்ள ஒரு கேரேஜில் எக்ஸசைஸ் செய்கிறாரு. அப்போல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வீட்டுக்கு பின்னாடி ஒரு கேரேஜ் வச்சுருப்பாங்க, காரை நிப்பாட்டுவாங்க, ஒர்க் ஷாப் ஜாமான்லாம் அதிலே வச்சுருப்பாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் அவங்களே செஞ்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரி இடத்துல இவங்க வெயிட் ட்ரைனிங் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் ஆனவொடனே இவருக்கு நல்லா டெவலப் ஆயிடுச்சு. அப்போ இவர் ஜிம்முக்கு போகணும்னு சொல்லி ஜிம்மில் சேர்த்து விட்றாங்க. ஜிம்மில் சேர்த்து விட்டால் நல்ல உடம்பு வருது. இவர் லோக்கலில் ஒரு போட்டிக்கு போகிறாரு, அதில் ஜெயிக்கிறாரு. அப்புறமேட்டு ஒவ்வொரு பெரிய பெரிய ஜிம்முகளுக்கு போய் வெயிட் லிஃப்டிங், பவர் லிஃப்டிங், பாடி பில்டிங் எல்லாமே செய்கிறாரு. அப்புறம் இவர் பாடி பில்டிங்லேயே தனியாக வந்தவுடனே பாடி பில்டிங்கில் வந்து இவர் வந்து 1970 மிஸ்டர் அமெரிக்கான்ற போட்டியில் கலந்துக்கிறார். மிஸ்டர் அமெரிக்காவில் போட்டியில் கலந்துக்கிட்டா இவர் 10வது பிளேஸ் வாங்குறாரு. 10வது பிளேஸ் வாங்கினாருன்னா அதில் ஃபஸ்ட்டு வந்தவன் வந்து கேசி வேட்டர்னு ஒரு பையன். இவர் என்ன பண்ணுறாரு, அதான் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்தவனை பார்த்து முறைக்காமல் என்ன பண்ணுறாரு, அவன்கிட்ட போய் கேட்குறாரு, எப்படி நீ டெவலப் பண்ணீங்க அப்படின்னு. அப்போ அந்த கேசி வேட்டர்ன்ற சொல்கிறாரு, அந்த பையன் சொல்கிறாப்புல, அந்த ஃபஸ்ட்டு வந்த மிஸ்டர் அமெரிக்கா வாங்கின பையன் ஒரு ரெக்கார்டு பிரேக் பண்ணுறான். என்னென்னா 20 வயசில் அவன் மிஸ்டர் அமெரிக்கா வாங்கிட்டான். 20 வயசில் வாங்கிட்டான். அது உலகத்தில் ஒரு பெரிய விஷயம். அர்னால்டு 20 வயசில் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினார், 20 வயசில். அது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு. இவன் வந்து மிஸ்டர் அமெரிக்கா 20 வயசில் வாங்கிட்டான். அந்த பையன் நான் பின்னாடி படம் இருக்குது, அப்புறமேட்டு தனியாக காமிக்கிறேன். இந்த பையன் என்ன பண்ணுறான், இவர்கிட்ட சொல்கிறான், சார் இந்த மாதிரி மைக் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் செய்கிறது வந்து ஹெவி டியூட்டி பிரின்சிபல்ஸ், ஹை இன்டென்சிட்டி பிரின்சிபல்ஸ், அந்த பிரின்சிபல்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன்.
அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னதும் இவர் எனக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்றாரு. இந்த ஹெவி டியூட்டி பிரின்சிபலை யார் செய்கிறா அப்படின்னா நாட்டிலஸ் நாட்டிலஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நாட்டிலஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் செய்கிறவர் ஒருத்தர் அருமையான பாடி பில்டர். ஸ்டாப். ஆர்தர் ஜோன்ஸ். ஆர்தர் ஜோன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்தர் ஜோன்ஸ் தான் இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஹெவி டியூட்டி பிரின்சிபல்ஸ். ஹெவி டியூட்டி பிரின்சிபல்ஸ்னால் இன்னைக்கு நம்ம வந்து முன்னாடி 1 மணி நேரம் 2 மணி நேரம் எக்ஸசைஸ் செய்கிறோம்ல, அதெல்லாம் செய்ய வேண்டாம். பெஞ்சு ப்ரெஸ்ஸில் ஒரு 2 எக்ஸசைஸ், இன்க்ளைனில் ஒரு எக்ஸசைஸ், டிக்ளைனில் ஒரு எக்ஸசைஸ், புல் ஓவரில் ஒரு எக்ஸசைஸ், 4 எக்ஸசைஸ் செஞ்சால் போதுங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 4 எக்ஸசைஸ் ஹெவி வெயிட்டில் செஞ்சால் போதும். ஹெவி வெயிட்டில் 10 நம்பர் போடுங்க. 10ஆவது நம்பர் நீங்கள் போட முடியாத நம்பரில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு டெவலப் ஆகும் அப்படின்ற இந்த மெத்தடை இவர் கொண்டாடுறாருங்க. இதை இந்த பையன் செஞ்சு, யார் இந்த பையன், கேசி வியட்டான்ற பையன், அவர் ஃபார்முலாவை செஞ்சு மிஸ்டர் அமெரிக்கா வாங்கிட்டான். அதில் என்னென்னா ஹெவியாக செய்கிறது மாதிரி ஹெவியாகவும் டயட் எடுக்கணும். இப்போ ஒருத்தன் வந்து 2500 கலோரி நம்ம ஒரு நாளைக்கு நம்ம எடுக்கிறோம்னா, இந்த பாடி பில்டர் வந்து 3000 4000 எடுக்கணும். இந்த பையன் 7000 கலோரி வரைக்கும் எடுக்கிறான். பாருங்கள், அப்நார்மலாக அப்படி எடுத்து ஹெவியாக எக்ஸசைஸ் செஞ்சால் அதெல்லாம் மசாலா மாறும்னு இந்த ஆர்தர் ஜோன்ஸ் பிரின்சிபல்ஸை சொல்கிறார். இந்த ஆர்தர் ஜோன்ஸோட பிரின்சிபலை வந்து இந்த மைக் மென்சர் ஃபாலோ பண்ணுறாரு. இந்த மைக் மென்சர் ஃபாலோ பண்ணால் இவர் வந்து அடுத்து மிஸ்டர் அமெரிக்காவும் இவர் வாங்குறாரு. மிஸ்டர் அமெரிக்கா வாங்கிட்டு 1978 நீங்கள் நல்லா கவனிச்சுங்க, ரொம்ப 2-3 போட்டியில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டெலாம் வாங்குறாரு. மிஸ்டர் அமெரிக்கா போட்டியில் வாங்கிட்டு கடைசியில் 1978 மிஸ்டர் அமெரிக்கா ஆனழகன் பட்டத்தை வாங்கிட்டார். மிஸ்டர் 78 ஆல்ரெடி மிஸ்டர் அமெரிக்கா பட்டத்தை 76 வாங்கிட்டார். 78 யூனிவர்ஸ் வாங்கிட்டார். யூனிவர்ஸ் ஆனழகனா வாங்கிட்டார். இதில் என்ன பியூட்டி, இந்த ஹெவி டியூட்டி பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி யூனிவர்ஸ் வாங்கிட்டார். இப்போ இந்த மைக் மென்சர் என்ன பண்ணுறாரு, 79 மிஸ்டர் ஒலிம்பியா போட்டியில் கலந்துக்கிறார். மிஸ்டர் ஒலிம்பியாவில் போட்டியில் கலந்துக்கிட்டா இவர் ஹெவி வெயிட் டிவிஷனில் இவர் வந்து ஃபஸ்ட்டு வாங்குறாரு. ஹெவி வெயிட் டிவிஷனில் இவர் ஃபஸ்ட்டு வாங்குறாரு. மீடியமில் வந்து ஃப்ராங்க் ஜேன்றவர் வாங்குறாரு. அந்த ஃப்ராங்க் ஜேன்ட்ட இவர் தோற்று போயிட்டார். இவர் 2வது வாங்கினவர் தோற்று போயிட்டார். ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாரு, அமெரிக்காவில் உங்களுக்கு 50 மாநிலம் இருக்குது. 50 மாநிலத்தையும் இவரை இன்வைட் பண்ணுறாங்க. ஏன்னா புதுசாக என்னமோ சொல்கிறீங்களே, ஹெவி ஹை இன்டென்சிட்டி பிரின்சிபல்ஸு, ஹெவி டியூட்டி ஹை இன்டென்சிட்டி பிரின்சிபல்ஸ்னு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, நல்லா டெவலப் ஆச்சு, மசல் பயங்கரமாக டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு 50 மாநிலங்களையும் போய் இவர் வந்து இவர் செஞ்ச எக்ஸசைஸு அந்த விவரங்களை எல்லாம் சொல்லி இவருடைய படங்கள், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் விற்கிறார். மைக் மென்சர் மீன்ஸ் மைக் மென்சன் வாங்க, மைக்கில் மென்சன் பண்ணுவோம். எம்ஐசி மைக் இருக்குது பாருங்க, நம்ம பேசுகிற மைக்கு, இந்த மைக்கை தான் மைக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ மிகச்சிறந்த அறிவாளி, மிகச்சிறந்த எல்லா ஊர்லேயும் இன்வைட் பண்ணுறாங்க. இவரை பார்க்கணும்னு ஒரே ஆர்வம். பணம் நல்லா கொலிக்குது, நல்ல பணக்காரன் ஆகிட்டாரு. இப்போ எல்லா ஊர்லேயும் கேட்குறாங்க, அதான் அமெரிக்கன் ஸ்டோர் டெக்னிக்கு. ஏங்க நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து அர்னால்டு, ஒலிவா, லாரி ஸ்காட்டு, ஃப்ராங்கோ கொலம்பு மாதிரி ஆளுங்க, பழைய ஒலிம்பியன்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 4 மணி நேரம் 6 மணி நேரம் எக்ஸசைஸ் செஞ்சாங்க. நீங்கள் வெறும் 40 நிமிஷம் மட்டும் செய்கிறீங்களேங்க, வாரத்துக்கு அது ஒரு மசலுக்கு வாரத்துக்கு 2 தடவை மட்டும் செஞ்சால் போதும்ன்றீங்க. இது எப்படிங்க சாத்தியமாகும், எப்படிங்க டெவலப் ஆகும் அப்படின் போது இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இல்லைங்க, இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்காங்க அப்படின்னு. இல்லைங்க, அர்னால்டு மாதிரி எல்லாம் பெரிய ஆள்லாம் செஞ்சுருக்காங்களேங்க. ஒரு பெஞ்சு ப்ரெஸ்ஸை 10 செட்டு, இன்க்ளைன் 5 செட்டு, 2 மணி நேரம் ஆர்ம்ஸ் அடிச்சிருக்காங்க, 2 மணி நேரம் செஸ்ட்டு போட்டிருக்காங்க, மாட்டுக்கறி, சிக்கனு, மட்டன்லாம் 2 கிலோ 3 கிலோ போட்டு தாக்கியிருக்காங்க. அப்படி தானே உடம்பு ஏற்றுனாங்க அப்படிங்கும்போது இவருக்கு ஒரு கட்டத்தில் அவுட்லெட் ஆகிட்டார். பதில் சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாரு, அதே அர்னால்டுமே என்னுடைய ஹெவி டியூட்டி பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னா இதை விட ரொம்ப நல்லா இருந்திருப்பாரு அப்படின்றாரு. எப்படி பாருங்க, இது அர்னால்டுக்கு போயிடுச்சு. அர்னால்டு உங்களை ஒருத்தன் ஆப்பு வச்சுட்டு அந்த மாதிரி நீங்களே அவர் மெத்தடை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அவனை கூட டாப்பாக வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னதும் அர்னால்டுக்கு இந்த மேட்ரு போயிடுச்சு. சரி, இப்போ இவர் வந்து 79 மிஸ்டர் ஒலிம்பியாவில் இவர் வரும்போது அர்னால்டு இந்த விஷயத்தை காதில் வாங்கிட்டு இவர் வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அர்னால்டு சொல்கிறாரு, போன தடவை நீ மிஸ்டர் ஒலிம்பியாவில் ஃப்ராங்க் ஜேன்ட்ட தோத்தையில் அதுக்கு காரணம் உனக்கு கொஞ்சம் வயிறு கொஞ்சம் உப்புசமாக இருந்துச்சு, வயிறு கொஞ்சம் பெருசு,
அதாவது போட்டியில் அர்னால்டு எப்பயுமே தெரிஞ்சுக்கிங்க ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவார். எதிரியை வந்து அவனை வந்து சைக்காலஜிக்கலாக அடிப்பார். அர்னால்டு அவருடைய நண்பர் ஃப்ராங்கோ கொலம்பும் எந்த போட்டியிலையுமே அவரை யார் எதுக்குறாங்களோ ஒளிவா மாதிரி ஆளுகட்டே அவர் பல தடவை இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுருக்காரு. உனக்கு வயிறு பெருசாக இருக்குது, கட்ஸ் இல்லை, உடம்புல வந்து மாசு பெருசாக இருக்குது, மஸ்குலர் இல்லை, எதையாவது சொல்லி விட்டுருவாங்க. சொல்லி சைக்காலஜிக்கலாக அவங்கள டவுன் ட்ராடன் பண்ணி விட்டுருவாங்க. அது மாதிரி இவரை சொல்கிறாரு, மைக் உனக்கு வந்து வயிறு வந்து பல்ஜியாக இருக்குது, வயிறு ஊதி இருக்குது, உப்புசமாக இருக்குது, அதனால தான் நீ ஃப்ராங்க்லின்ட்ட லாஸ்ட் இயர் தோத்த அப்படின்றாரு. உடனே அவன் ஷட் யுவர் மவுத், மைண்ட் யுவர் பிஸ்னஸ். ஆனால் எனக்கு தெரியுமியா என் வயிறு எப்படி இருந்துச்சு எப்படி. ஏன்னா இவர் 78 மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கும்போது உட்காந்துருந்த 9 ஜட்ஜும் இவருக்கு வந்து பாயிண்ட் தான். அப்போலாம் 20 ஒரு ஜட்ஜு வந்து ஒரு ஜட்ஜு வந்து 20 பாயிண்ட் போடணும். 20 பாயிண்ட் போட்டு மொத்தமே 300 பாயிண்ட், 300க்கு 300 எடுக்கிறாருங்க. 300 அவுட் ஆஃப் 300 எடுக்கிறாரு. ஃபுல் மார்க்கில் பாஸ். இவர் ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ், மெரிட்டில் பாஸ் ஆன ஒரு மாதிரி. அப்போ எப்படி குவாலிட்டியாக இருந்திருக்கும். அதே 79ல் இவர் வந்து ஒலிம்பியாவில் ஹெவி வெயிட்டில் ஃபஸ்ட்டு வந்தார்ல, அப்பயும் 300 மார்க் வாங்கினார். ஆனால் ஃப்ராங்க் ஜேன்றவர்கிட்ட தோற்று போயிட்டார். ஆனால் ஃப்ராங்க் ஜேன் வந்து கொஞ்சம் ஆஸ்தட்டிக்காக ஸ்டைலாக இருப்பார். அவர்கிட்ட தோற்று போயிட்டார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி, அனுபவத்தின் முன்னாடி இளமை தோற்றுருச்சு. ஆனால் அர்னால்டு இவர் அப்படி சொல்கிறார், ஏன் நம்மளை வந்து அவன் நம்ம பாணியை கடைப்பிடிச்சிருந்தானே இன்னும் பெருசாக வந்திருப்பான்னு சொன்னார்ல, அதுக்கு அவருக்கு வீக் பண்ணுறதுக்காக உனக்கு வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கே அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம், நீ போய் வேலையை பாரு அப்படின்னு இவங்க சொல்லிட்டாரு. அர்னால்ட சொல்லிட்டாரு. ஏன்னா இவர் வந்து ஜெர்மன்லேருந்து வந்தவர், அர்னால்டு வந்து ஆஸ்திரியாவிலேருந்து வந்தவர். இவங்க 2 பேரும் வேறு வேறு பேக்ரவுண்டு, ரைட்டா. இப்போ அர்னால்டு அப்படி சத்தம் போட்ட உடனே அர்னால்டுக்கு கோபமாயிருச்சு. ரைட்டு. அந்த நேரத்தில் ஃப்ராங்க் ஜேன்றவர் 79ல் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்குறாருல, அந்த ஃப்ராங்க் ஜேன்ட்ட போய் அர்னால்டு இன்டர்வியூ பண்ணுறாரு. அந்த ஃப்ராங்க் ஜேன்ட்ட இன்டர்வியூ பண்ணுறாரு. மிஸ்டர் ஃப்ராங்க் ஜேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாட் யூ திங்க் இன் யுவர் மைண்ட் அப்படின்னு கேட்குறாரு. வாழ்த்துக்கள், என்ன நினைக்கிறீங்க, சந்தோஷமா அப்படின்றாரு. அந்த ஃப்ராங்க் ஜேன் சொல்கிறாரு, ஐ எம் ஸோ ஹாப்பி, த சேம் ஃபீலிங் தட் ஐ ஹவ் காட் வென் ஐ பீட் யூ அட் 1968 மிஸ்டர் யூனிவர்ஸ் அப்படின்றாரு பாருங்க. 1968 உடனே நான் தோக்கடிச்சேனே, அதே ஃபீலிங் தான் இப்பயும், சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு. அதனால என்னை தோக்கடிச்சிட்டேன்னு உனக்கு ஒரு மகிழ்ச்சியா? இது உங்க 2 பேருக்கும். இப்போ ஃப்ராங்க் ஜேன் இப்படி ஒரு பேர் இன்டர்வியூ கொடுக்குறாரு, இவர் இப்படி சொல்லிட்டாரு, போடா வேலையை பார்த்துட்டு போடான்ட்டாரு. என் மெத்தடை நீ ஃபாலோ பண்ணி தான் நீ ஃபர்ஸ்ட் வருவேன்றார்ல. இந்த அர்னால்டு என்ன பண்ணிட்டாரு, 1980 மிஸ்டர் ஒலிம்பியா வருது, யாருக்குமே தெரியாது. போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 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 2 மாதத்துக்கு முன்னாடி அர்னால்டு வந்து 1.5 மாதம் தான் ஆகுது. 4 வாரமோ 5 வாரம் 7 வாரம் 6 வாரமாக தான் இருக்குது போட்டியில். நானும் வருகிறேன், ஐ எம் ஆல்சோ கம்மிங் ஃபார் மிஸ்டர் ஒலிம்பியா அப்படின்றாரு. எல்லாரும் என்ன அர்னால்டு வராரு. சில பேர் அவரில் மேலே ஆள் சீனில் இல்லையா, ஃபார்மில் இல்லையா அப்படின்றாங்க. ஆனால் அவர் டெய்லி செஞ்சுக்கிட்டே இருக்கார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒன்ஸ் அ சாம்பியன் ஆல்வேஸ் அ சாம்பியன், ஒன்ஸ் அ மாஸ்டர் ஆல்வேஸ் அ மாஸ்டர், ஒன்ஸ் அ பாடி பில்டர் ஆல்வேஸ் அ பாடி பில்டர். தொடர்ந்து அவங்க விட மாட்டாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வெளியில் உலகத்துக்கு தெரியாது. இவர் ஃபார்ம்லேயே தான் இருக்கார். இப்போ வந்து 80ல் வந்துட்டார். இவர் வந்துட்டு என்ன பியூட்டினா, 80ல் வந்து அர்னால்டு ஃபஸ்ட்டு. அர்னால்டு ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை, 5வது பிளேஸ் தான் வாங்குவாருன்றாங்க. ஆனால் இந்த இந்த ஃப்ராங்க் ஜேன் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு பாருங்க, அர்னால்டு அவங்களை ஜெயிச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு. அந்த ஃப்ராங்க் ஜேன் வந்து 3rd. இந்த இவர் நம்ம இந்த மைக் மென்சர் இருக்காரு பாருங்க, 4th. மைக் மென்சர் இன்னொருத்தர் 2 பேருக்கு 4th கொடுக்குறாங்க, டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. 2 பேரும் 4th அப்படின்னு. எப்படி பாருங்க, அப்படி நொந்து போயிட்டார் மைக் மென்சர். என்னடா உலகமே சொல்லிக்கிட்டு இருக்கு மைக் மென்சர் தான் ஃபஸ்ட்டு, இவர் தான் ஃபஸ்ட்டுன்னு இந்த மைக் மென்சரை தான் சொல்லிக்கிட்டு இருக்கு, இந்த ஆனலகனை சொல்லிக்கிட்டு இருக்கு உலகம். ஆனால் இவரை வந்து 4th கொடுத்துட்டாங்க. அப்போ இவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் திட்டமிட்ட அர்னால்டோட திட்டமிட்ட பழியா. ஏன்னா இந்த போட்டி நடத்துகிற இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் பாடி பில்டிங்கிறது வந்து ஜோ வைடர்ன்றது ஒரு அமைப்பு, ஜோ வைடர் தான் நடத்துகிறாரு. ஒரு மீசக்கார் தெரியும் உங்களுக்கு, ஜோ வைடர். அவர் வந்து அர்னால்டுக்கு நல்ல குரு. அர்னால்டோட டிசைபிள் தான் இந்த, அவருடைய டிசைபிள் தான், அன்பான டிசைபிள் தான், செல்ல மகன் தான் அந்த அர்னால்டு. அப்போ அர்னால்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்ல உட்காந்துருக்கிறோம் சீஃப் ஜட்ஜும் அர்னால்டோட மானசீக குரு ரெஜ்ஜுப்பா இருக்கு. 1950ல் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினவர் ரெஜ்ஜுப்பா இருக்கு, 51ல் வாங்கினவர். அவர் தான் ஜட்ஜா உட்காராரு. அவர் கீழே இருந்து அர்னால்டு ஃபர்ஸ்ட் வாங்கும்போது அப்படின்றாராம். பொதுவாக ஜட்ஜஸ் வந்து பாடி பில்டரோட ஐ கான்டாக்ட் கூட வைக்கக்கூடாதும்பாங்க, எந்த பாடி சைனும் பண்ணக்கூடாதும்பாங்க. ஆனால் அவர் அப்படிலாம் செஞ்சாருன்னு சொல்கிறாங்க.
இப்போ போட்டி முடிஞ்சிருச்சு, என்ன பண்ண முடியும்? அர்னால்டுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க, அவர் 7th டைம் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கிட்டாரு. இவருக்கு அப்படியே ஃபெட்டப் ஆயிடுச்சு. அதுக்கு மைக் பென்சருக்கு ஃபெட்டப் ஆயிடுச்சு, வெறுத்துட்டாரு. சே, என்னடா எவ்வளோ தயார் பண்ணோம், நம்ம எவ்வளோ இதாக இருந்தோம், உலகமே நம்மளை தான் ஃபஸ்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து பாடி பில்டிங்கில் ஒரு கருப்பு நாள்னு சொல்கிறாங்க. நோட்டில் எழுதுங்க, உங்களுடைய கிரீவன்சஸ்லாம், உங்கள் குறையெல்லாம் எழுதுங்க. என்னத்தடா எழுத, அதான் முடிஞ்சிருச்சு, இனி என்ன எழுதி என்ன எழுதி பிரயோஜனம் அப்படின்னு தூக்கி எல்லாரும் அந்த 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 நோட்டை வந்து குறிப்பு எழுதுகிற நோட்டு இருக்குது பாருங்க, அதை தூக்கி கீழே போட்டு எல்லா பேரும் போயிடுறாங்க. பாதி பேர் அழுகுறாங்க, என்னடா இப்படி ஆகிப்போச்சடா, ஒரு வருஷம் ஃபுல்லாக டெவலப் பண்ணமே. அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இப்போ வந்து இன்னும் இவர் வந்து இவருடைய பிரின்சிபிள்ஸை வந்து உலகம் பூரா பரப்புறாரு. யார்? இந்த மைக் பென்சர்ன்றவர் பரப்புறாரு. உலகம் எல்லா இடத்துக்கும் இவரை கூப்பிட்டா இவர் வந்து இவருடைய ஹெவி டியூட்டி பிரின்சிபிள்ஸை உலகம் பூரா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பண்ணால் எல்லாருக்கும் இவர் மேலே ரொம்ப ஒரு மாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இவர் தான் ஜெயிக்க வேண்டியது, எல்லாருக்குமே தெரியுது. அமெரிக்கன்ஸ் என்ன சாதாரணமானாலா? 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் அமெரிக்கான்ற ஒரு நாடே தோன்றப்பட்டது. 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் அமெரிக்கான்ற ஒரு நாடே உருவானது. அந்த அமெரிக்காவில் உள்ளவங்க எனக்கு இருக்கேன். அவங்க இன்னைக்கு உலகம் பூரா பாருங்க, இன்னைக்கு நம்ம இந்தியன்ஸ் பூரா அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்கோம். ஏன்? அங்கே போனால் பணம் சம்பாதிக்கலாம், செல்வம் கொளிக்கும் நாடு. அர்னால்டு சொல்றாரு, அமெரிக்கா இஸ் a land of opportunity. America is a land of opportunity. It offers a lot. Only thing we have to make use of it. அமெரிக்கா பல வாய்ப்புகளை வழங்கும் நகரம், இது லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ அமெரிக்கா வந்து ஒரு வாய்ப்புகளை வழங்கும் நகரம், அது பல வாய்ப்புகளை வழங்குறது. ஒன்லி திங் வி ஹேவ் டு மேக் யூஸ் ஆஃப் இட், அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படி சொல்கிற அந்த அமெரிக்கா மக்கள் சாதாரணமாக இருப்பாங்களா? எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து வெறுத்துட்டாங்க, அர்னால்டோட பிடிக்கல. ஆனாலும் அர்னால்ட நோதர்வே அவரை தவிர்க்க முடியல. பாடி பில்டிங்கில் அந்த கரிஸ்மாட்டிக்கை தவிர்க்க முடியல. நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவர் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி, எப்படி கேளுங்க. இப்போ இவர் வந்து பண்ணுறாரு, இவர் இந்த மைக் மென்சருடைய தம்பி என்ன பண்ணுறாரு, ரே மென்சர்னு, இவரோட ஒரு வருஷம் கம்மி. அவர் ட்வின்ஸ் மாதிரியே இருப்பாங்க. தே சீம்ஸ் டு பி ட்வின்ஸ், ரெட்ட குழந்தைய மாதிரி இருப்பாங்க. ஆனால் ரெட்ட குழந்தைய கிடையாது. அவர் தம்பி பார்த்தீங்கன்னா இவரை மாதிரியே இருப்பார். 2 பேருமே அண்ணன் தம்பி, 2 பேருமே கண்ணாடி போட்டிருப்பாங்க. 2 பேருமே ஒரே கலரில் படிக்கணும் போட்டு சார்ட்ஸ் போட்டு ஒன்றா ஜிம்மில் எக்ஸசைஸ் செய்வாங்க, அழகாக இருப்பாங்க. இவங்க வந்து அமெரிக்கா பூரா பரப்புகிறாங்க, இந்த ஹெவி டியூட்டி பிரின்சிபல்ஸை பரப்புகிறாங்க. ஹெவி டியூட்டி பிரின்சிபல்ஸ் எல்லா இடத்துக்கும் போகுது. இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் செய்கிறாங்க. டோரியன் நேட்ஸ்னு ஒருத்தர் 1992 மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினார். லீகனிக்கு அடுத்து மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினார். 6 தடவை வாங்கினார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பெர்மிங்ஹாம், இங்கிலாண்டில் பெர்மிங்ஹாம்லேருந்து வந்தவர். ஒரு வந்து மைனர் ஜெயில் கைதி. அவர் வந்து இந்த மைக் மென்சரை அவர் ஒரு தடவை சந்திக்கிறாங்க. சந்திச்சப்ப மைக் மென்சருடைய ஃபிசிக்கை வந்து அவர் அப்ரிசியேட் பண்ணுறாரு. உங்கள் உடம்பு நல்லா இருந்துச்சு, நீங்கள் வந்து பட் எனியாக நீங்கள் ஒலிம்பியாவில் தோத்துட்டீங்க, இருந்தாலும் உங்கள் உடம்பை நாங்கள் ரொம்ப ரசிக்கிறோம் அப்படின்னு எனக்கு உங்கள் மெத்தடை சொல்லிக் கொடுங்க, உங்கள் ஹெவி டியூட்டி பிரின்சிபல்ஸை சொல்லிக் கொடுங்கன்றார். அதை சொல்லிக் கொடுத்து தான் டோரியன் நேட்ஸ்ன்ற ஒரு யானை மாதிரி வந்தார். ஹியூஜாக வந்தார். எவ்வளோனா வந்து டோரியன் நேட்ஸை போட்டுப்பாங்கன்னு பார்த்தாங்க, ஒருத்தரும் முடியல. பெரிய பெரிய பாடி பில்டர் ஜம்பாவான்கள்லாம் வந்தாங்க, கெவின் லெவரோன்னு, சாண்ட்ரே, ஃப்ளெக்ஸ் வீலரு, ஒருத்தரும் கிட்ட கூட நெருங்க முடியல. ஹியூஜ் காரணம் வந்து டோரியன் நேட்ஸோட இவருடைய ஹெவி டியூட்டி பிரின்சிபல்ஸ் தான். இப்போ இந்த பாடி பில்டர் பாருங்கள், 1951 பிறந்தவர். 1951 பென்சில்வேனியாவில் பிறந்தவர். ரொம்ப அருமையாக இருக்கார். இவர் வந்து டெமோ பண்ண போகிற இடத்துல இவர் வந்து ஒரு பெண்ணை லவ் பண்ணிட்டார். அந்த பெண்ணையும் காதலிச்சு அவர் ஒய்ஃப் மாதிரி ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் தம்பிக்கும் ஒரு ப்ராப்ளம். இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இவருக்கு ஒரு தம்பிக்கும் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, மனித நம்மளுக்கு உடம்புல ரத்தம் ஓடுது. இந்த ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்கள், கரெக்டாக ஓடி இதயத்துலேருந்து ரத்தம் எல்லா உடம்புக்கு போகணும். காலிலேருந்து இதயத்துலேருந்து பாத விரல்கள் வரைக்கும் போகணும். அதே மாதிரி மூளைக்கும் போகணும். அப்படி மூளைக்கு ரத்தம் போகாமல் பிளாக்கேஜ் ஆனால் தான், இப்போ லெஃப்ட் பிரெயினில் ரத்தம் எதாவது கட்டியாகி பிளாக்கேஜ் ஆச்சுன்னா, வலது கால் பேரலைட்டிக் அட்டாக் ஆகிடும். அதேமாதிரி வலது மூளையில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இடது கை கால் வந்து வழங்காது, வாயை கூட இழுத்துரும். அது வந்து இந்த ரத்தம் போகாதனால ஒன்று, ஹெவி ப்ரெஷர்னால ஒன்று வரும். ஹை ப்ரெஷர்னால
அப்போ இந்த இவருக்கு இந்த மைக் மன்சருக்கும் ரே மன்சருக்கும் என்ன ப்ராப்ளம்னா, இவங்களுக்கு ரத்தம் வந்து இதயத்துக்கு போகாது. இதயத்துக்கு போனால் என்ன ஆகும்னா, இதயத்துக்கு போகிற இடத்துல ரத்தம் வந்து பிளாக்கேஜ் ஆகிடுமா. இந்த ரத்தம் பிளாக்கேஜ் ஆனால் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இவங்க வந்து ஒரு மெடிசன் எடுக்கிறாங்க. யார் அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரு மெடிசன் எடுக்கிறாங்க. அந்த நோய் பேர் மெடிசன் பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை, எதுக்கு தேவையில்லாத விஷயம் அது நம்மளுக்கு. பிகாஸ் ஐ எம் நாட் அ மெடிசனர், நான் ஒரு டாக்டர் கிடையாது, அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மெடிசனை வந்து இவர் டெய்லி சாப்பிட சாப்பிட என்ன ஆகுது, அந்த ரத்தம் வந்து மறுபடியும் உறைஞ்ச ரத்தம் டைலூட் ஆகி லிக்யூட் ஆகி அது மறுபடியும் ஓடுது, பேசேஜில் ஓடுது. இவங்க எழுதிச்சுறாங்க. ஒரு சில நேரம் என்ன ஆகுதுன்னா, நைட்டு இவங்களுக்கு அந்த ரத்தம் போகாமல் அந்த மெடிசனை சாப்பிட்டு படுத்தா அடுத்த நாள் காலையில் 2-3 நாள் தூங்குவாங்களாம். 2-3 நாள் படுத்தே இருப்பாங்க. அண்ணன் தம்பி 2 பேருக்குமே இந்த மாதிரி ஒரு நோய் பிறவியிலே இவங்களுக்கு வந்த நோய். என்ன பாருங்க காம்ப்ளிகேஷன், பரிதாபமான நிலைமை. இந்த நோய் வந்து என்ன ஆகுது, நாளடைவில் அப்படியே முத்துது. இந்த நோய் ரொம்ப தீவிரமாகும் போது இவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் ப்ராப்ளத்தை ஏற்படுத்துது. சைக்காலஜிக்கலாக ப்ராப்ளம் ஏற்படுத்துதுன்னா, இந்த மைக் மன்சர் வந்து பயங்கரமான அறிவாளி, சைக்காலஜிக்கல்லாம் படித்தவர், யோகா மெடிடேஷனு எல்லா அறிவு சார்ந்த விஷயங்களெல்லாம் படித்தவர். ஏற்கனவே நான் சொன்னேன், இவர் வந்து அர்னால்டு பிராங்க்சியனுக்கு அடுத்த ஒரு ஆள், நல்ல இன்டெலிஜென்ட்டு, நல்ல மூலக்காரன். குடிக்க அடிமையாயிட்டார். சில நேரங்களில் ஜிம்முக்கு வரும்போது ஜிம்மு வாசலில் குடிச்சிட்டு கீழே கிடப்பாராம். எவ்வளோ மோசமான நிலைமை பாருங்கள். தன்னவே என்ன செய்கிறோம்னு தெரியாமல் அன்கான்சியஸ் ஆகிடுறது. அப்படிப்பட்ட இந்த மைக் மன்சர் மிகச்சிறந்த ஆணழக. 2001 49 வயசு. அந்த ஹார்ட் ப்ராப்ளம், காம்ப்ளிகேஷன்ஸ் இன் இஸ் ஹார்ட். இது ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் வெடிப்பு, ஹார்ட்டில் பிளாக்கேஜு அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக இறந்து போயிட்டாருங்க. அநியாயமாக இறந்து போயிட்டார். இது ஜோக் என்ன தெரியுமா, இவர் இறந்து போனதை வந்து உங்கள் தம்பி தான் வந்து பார்க்குறாரு. தம்பி வந்து என்னடா அண்ணனை காணமே அப்படின்னு 2 நாள் காணமேன்னு சொல்லிட்டு வந்து கதவை திறந்து பார்த்தா உள்ள வீட்டில், ஃபாரின்லாம் அவங்களுக்கு தெரியும், தனித்தனியாக தான் படுத்திருப்பாங்க. ஒரே வீட்டில் நம்ம மாதிரி ஜாலியாக எல்லாரும் படுத்துக்க மாட்டாங்க. அப்போ இவர் இறந்தது அவருக்கு தெரியல. இவரை வந்து 2 நாள் கழிச்சு தான் வந்து பார்க்குறாரு, இறந்து போயிட்டார் அண்ணே அப்படின்னு. 2 நாள் கழிச்சு அவங்க தம்பி இறந்து போயிட்டார். இந்த சேம் ப்ராப்ளம் அவருக்கு இதயத்துக்கு ரத்தம் போகாமல் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அண்ணனை மாதிரியே தம்பியும் செத்து போயிட்டார். எப்படி பாருங்க, பெரிய ட்ராஜடி. மிகச்சிறந்த ஆணவர்கள் நல்லா வந்தாங்க. பாடி பில்டிங்கை ரொம்ப நேசித்தாங்க, நிறைய மக்களை நேசித்தாங்க. ரொம்ப நல்ல மனிதன், ரொம்ப கிளவர், ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. ஆனால் பாருங்க, கொடுத்து வைக்க முடியல. சின்ன வயசுலேயே அவங்க வந்து இறந்துட்டாங்க. மைக் மன்சரு, ரே மன்சரு டியூவல் போஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 பேரும் உட்காந்த மாதிரி இவர் கொடுத்துருக்காரு, இவர் வந்து நின்ன மாதிரி கொடுக்குறாரு. இப்படி நிறைய போஸ் கொடுத்துருக்காங்க. ஒரே போஸ் 2 பேருமே கொடுத்துருக்காங்க சைமல்டேனியஸாக. 2 பேருக்குமே வித்தியாசமே தெரியாதுங்க. ரொம்ப சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ 2 பேருமே அண்ணன் தம்பி அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. மைக் மன்சர், ரே மன்சர் பென்சில்வேனியாவில் பிறந்தவங்க. இந்த இருக்கார் பாருங்க மைக் மன்சர், எவ்வளோ அட்டகாசமாக இருக்காரு பாருங்க, குவாலிட்டியாக. அதாவது நான் இந்த பிரிண்ட் போட்டப்போ நல்ல குவாலிட்டியாக வந்துச்சு. ஒரு சில பிரிண்ட் வந்து உங்களுக்கு வந்து அப்படி அமையணும். 1976 மிஸ்டர் அமெரிக்கா வாங்கினவர், 78 மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினார், 79 மிஸ்டர் ஒலிம்பியாவில் ஒரு கேட்டகரியில் ஃபஸ்ட்டு வந்தார். என்ன அழகாக இருக்காரு பாருங்க மைக் மன்சர். இந்த மைக் மன்சர் தான், இந்த கேசி வியேட்டர் தான் 1970 மிஸ்டர் அமெரிக்கா வாங்குறாரு. கிட்டக்கவா அமெரிக்கா வாங்குறாரு. 20 வயசுங்க பாருங்க, ஆள் எப்படி இருக்காரு பாருங்க. 20 வயசுல எப்படி ஆள் ஹியூஜா இருக்காரு. இவங்கெல்லாம் வயசு கூடனவங்க. இவர் வந்து அந்த தடவை இவர் வாங்குறாரு. இந்த கேசி வியேட்டர் தான் இவர் அமெரிக்கா இவர் தோக்குறாரு. இவர் ஃபர்ஸ்ட் வாங்கும்போது இவர் 10வது ஆள் வாங்குறாரு 70. அப்போ இவர் சொல்றாரு, எப்படி கேஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னும் போது தான் இவர் தான் அந்த ஓவர்லோடு பிரின்சிபல், ஹெவி டியூட்டி பிரின்சிபல்ஸ், ஆர்தர் ஜோன்ஸோட ஹெவி டியூட்டி பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுறதை இவர்கிட்ட சொல்லி ஆர்தர் ஜோன்ஸை வந்து அந்த அறிஞரை வந்து இவருக்கு அறிமுகப்படுத்துறாரு. அந்த ஆர்தர் ஜோன்ஸ்ன்றவர் தான் நாட்டிலஸ் மிஷின்கள்லேயும் வித்தியாசமாக செய்கிறது. பில் பேர்ல் 5 டைம்ஸ் மிஸ்டர் யூனிவர்ஸ். உலகத்திலே 5 தடவை மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கின ஆணழகன். அதாவது அர்னால்டு 5 தடவை வாங்கினாரு. ஆனால் அர்னால்டே ஒரு சேலஞ்சிங் கூப்பிட்டாரு.
இயற்கையிலே ஒரு மிகச்சிறந்த ஆணழகன். கருப்பு வெள்ளை 2 பேருக்கும் சேர்ந்து பிறந்தவர் இவர். 5 தடவை மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினாரு. வெவ்வேறு டைம்ல வாங்கினாரு. 51ல் வாங்கினாரு, அப்புறம் 56ல் வாங்கினாரு, அப்புறம் 61ல் வாங்கினாரு, அப்புறம் 67ல் வாங்கினாரு, அப்புறம் 71ல் வாங்கினாரு. ட்ரைசெப்ஸை பாருங்க, ஹியூஜ் ட்ரைசெப்ஸ். இந்த மைக் மன்சரு இவருடைய புஸ்தகத்தை தான் அட்டைப்படத்தில் போட்டிருக்கு. இவரை பார்த்துட்டு தான் இவரை மாதிரி வரணும் அப்படின்னு அந்த புக்கை வாங்கி உடற்பயிற்சி செஞ்சு லைஃப்பில் டெவலப் ஆனவர். ரைட். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மைக் மன்சர் மிஸ்டர் யூனிவர்ஸு செம்ம மாசுங்க. மாஸ் மீன்ஸ் மைக் மன்சர் மீன் மாசும்பாங்க. மைக்கு மீன்ஸ் மைக்கில் இவரை மாதிரி பேச முடியாது. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ நேரம், ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ நேரம்னு சொல்லி பணத்தை வாங்கினார். மைக்கில் ஃபோன்லேயே இவர் எல்லா பாடி பில்டிங் கோர்ஸும் நடத்தினார். ஃபோன்லேயே நடத்தினார். ஆர்ம்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, செஸ்ட்டை எப்படி டெவலப் பண்ணுறது, ஷோல்டர்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, என்ன டயட்டு, எல்லாமே சொன்னார். எவ்வளோ அருமையான மாசு பாருங்க உடம்புல. சும்மா நிற்கிறாருங்க, பீச்சுக்கு முன்னாடி சும்மா நிற்கிறார், போஸ்டிங்கே பண்ணல. மிஸ்டர் யூனிவர்ஸ் 1978. 79ல் ஓவராலில் இவர் கேட்டகரியில் ஹெவி வெயிட்டில் டால்மேன் கேட்டகரியில் இவர் ஃபஸ்ட்டு. 5 அடி 8 அங்குலம். இவருடைய ஹைட்டு 5 அடி 8 அங்குலம். 5 அடி 8 அங்குலம். ரெண்டாவது 225 பவுண்டு. 225 பவுண்டுன்னா கரெக்டாக 100 கிலோங்க. 100 கிலோ, அந்த அளவு தான். 100 கிலோ. ரொம்ப மாசி ஆற்றுனா ரொம்ப பூம்சியாக போயிடும். ஆனால் ஹெவி வெயிட்டில் ரொம்ப சாலிடாக இருப்பார். ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் பாடி பில்டரு. இவர் தான் நான் சொன்னேன் பாருங்க, கேசி வெயிட்டர்னு. இந்த கேசி வெயிட்டர்ன்ற இந்த பாடி பில்டர் தான் 20 வயசுல மிஸ்டர் அமெரிக்கா வாங்கினவர். அமெரிக்காவில் 20 வயசுல வாங்கின இந்த பாடி பில்டர் எப்படி பாருங்க, சின்ன பையனா இருக்கான் பாருங்க. போசிங்க கூட முடிக்க தெரியல. 20 வயசுல ஹெவி டியூட்டி பிரின்சிபல்ஸை செஞ்சவர். எடுத்து போட்டியிலே 20 வயசுலேயே ஃபர்ஸ்ட் மிஸ்டர் அமெரிக்கா வாங்கிட்டாரு. இந்த மைக் மன்சர் இவர்கிட்ட தான் ஐடியா கேட்குறாரு, எப்படிங்க வாங்கினீங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. அப்போ இவர் தான் சொல்கிறாரு, நீங்கள் இந்த ஹெவி டியூட்டி பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருக்கும். அதான் குறைஞ்ச டைமு, அதிக ஒர்க் அவுட்டு, ரிசல்ட்டு ஹெவியாக இருக்கும் அப்படின்றாரு. மிகச்சிறந்த ஆணழகன் அண்ணன் தம்பி ரேமன்சரு, மைக் மன்சரு. அவர் மிஸ்டர் யூனிவர்ஸு, மிஸ்டர் அமெரிக்கா வாங்கின ஆணழகன். 2 பேருமே இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. ஆனால் 2 பேரும் மிகச்சிறந்த ஆணழகர்கள். அவங்க 2 பேர்ட்டு என்ன ஸ்பெஷாலிட்டினா, மீசை வச்சுருப்பாங்க, அழகாக இருக்கும். சாமீர் பண்ணட்டும் ஒரு பாடி பில்டரு, இவர் ஒருத்தர். இவங்கெல்லாம் பாடி பில்டிங்கில் மீசை வச்ச பாடி பில்டர்ஸ். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வருஷம் கூட்டுங்க தயவுசெய்து. எனக்கு ஃபுல்லாக கூட பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் கூடும்னு நினைக்கிறேன். அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.